he she it. ஸோ he she it எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஹீனா அவன் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஷீனா அவள். இப்போ அது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும்போது இட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஐடி இட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது அந்த மாதிரி வரும்போது வேர்ப்ஸ் வரும்போது இஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் he is a student, he is a doctor. ஸோ she is a doctor அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் it is my dog, அது வந்து என்னுடைய நாய் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இட்டு வரும்போது அது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தே வி ஆர் இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், தே வினா இருக்கிறார்கள், தே வி ஆர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிறார்கள் வரும்போது தே வி நம்ம யூஸ் பண்ணுவோம். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் நம்மளுடைய மாணவர்கள் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். தே ஆர் பிளேயர்ஸ், அவர்கள் வந்து பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். தே ஆர் அட் ஹோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் ஃபார்ம். ஸோ பாஸ்ட் ஃபார்மில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஸ் அண்ட் வேர் அது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஸ் வரும்போது என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இ ஷி இட் ஐ. ஸோ சிங்குலர் ஃபார்ம் வரும்போது நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. இ ஷி இட் ஐ இது வரும்போது வாஸ் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் ஃபார்மில். ஸோ வாஸ்னால் என்னது அப்படி பார்த்தோம்னா இருந்தேன், இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் he was at home, அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். she was at home, அவள் வந்து வீட்டில் இருந்தா. இது வந்து சிங்குலரில் இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம். சிங்குலர் வரும்போது பாஸ்ட் டென்ஸில் வாஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே ப்ளூரல் ஃபார்ம் நம்ம வரும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்னா வேர் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. வேர் எங்கே யூஸ் பண்ணால் இருந்தார்கள், இருந்தார்கள் வரும்போது வேர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும். ஸோ தே வேர் அட் ஹோம் எஸ்டர்டே, ஸோ அவர்கள் வந்து நேற்று வீட்டுக்கு வந்தார்கள் அப்படின்னு வந்து வரும்போது ப்ளூரலாக வரும்போது நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். தே வேர் அட் கார்டன் எஸ்டர்டே, அவர்கள் நேற்று கார்டனுக்கு வந்தாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம தே வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபியூச்சர் ஃபார்ம். ஃபியூச்சர் ஃபார்மில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வில் பி யூஸ் பண்ணுவோம். நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வில் பினா என்ன பார்த்தீங்கன்னா இருப்பேன், இருப்பார்கள் அது நம்ம யூஸ் பண்ணும்போது வில் பி நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஈ ஷி இட் தே ஹை இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற ரெண்டு ஃபார்மே நம்ம ஃபியூச்சர் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் பி ஹாப்பி, நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படி யூஸ் பண்ணும்போது வில் பி யூஸ் பண்ணலாம். ஹீ வில் பி ஹாப்பி, அதே தே வில் பி ஹாப்பி, இருப்பேன் நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறார்கள் அப்படி யூஸ் பண்ணும்போதும் நம்ம வில் பி வந்து யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஸோ ஐ வில் பி தேர் இன் 5 minutes, நான் வந்து இன்னும் 5 minutes அங்கே வந்து இருப்பேன் அப்படி யூஸ் பண்ணும்போது வில் பி யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி தேர் அட் 5 o'clock. ஸோ நம்ம டைமிங் யூஸ் பண்ணும்போது ஆக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்சஸ். ஸோ இந்த 3 டென்ஸும் பார்த்தோம். இந்த Day 1 கிளாஸில் நம்ம இந்த கிளாஸஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணும்போது இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிராமர் ஈஸியாக வரும், சரிங்களா. ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்தது Day 2 கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.